ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு வெள்ளை கொண்டை கடலை குழம்பு சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 பார்ட் குக்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கர்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். சப்பாத்தி, பூரி, நான் தோசையோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அளவு வெள்ளை கொண்டை கடலை 8 மணி நேரம் ஊற வச்செடுத்துருக்கேன். ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்செடுத்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கப் அளவில் 1.5 கப் இருக்குது. இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறொரு பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 ஏலக்காய், 3 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 சின்ன பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த விழுத இலை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிறது மாதிரி இருந்ததுன்னா தீயை ரொம்ப குறைவாக வச்சு நிதானமாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி விழுத இலை சேர்த்துடலாம். மீடியம் ஸ்பீடில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காரம் குறைவான காஷ்மீரி மிளகாய் தூள், காரமான மிளகாய் தூளாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மிதமான தீயில நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சிருந்த கொண்டைக்கடலை தண்ணி நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை கசக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவு வறுத்து பொடித்த வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி மீடியம் தீயில 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து எடுத்துடலாம். சென்னா மசாலா கிரேவி தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததால கலரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாதாரண மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கணும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை தூவி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சென்னா மசாலா கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையாக மணமாக தயாராகிருக்கு. சப்பாத்தி, பூரி, தோசை, நான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.